ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பானு. ஸோ வெல்கம் டு தமிழ் மாம். ஆக்சுவலி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய ஹேர் கேர் பற்றி கேட்டிருந்தீங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுங்கன்னிட்டு. ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னோடய பேக் பெயினுக்காக வந்து நான் ஒரு இடத்துலையே உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணுற நிலமை. ஸோ அதுதான் வந்து செல்ஃபி கேமராலே வந்து இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த சேர் போட்டு இதில் உட்காந்து தான் வந்து நம்ம பேசணும். ஸோ எந்த ஆங்கிளில் வந்து எங்கே செட் பண்ணி வச்சாலும் இந்த சேரில் உட்காந்து இப்படி பேசுகிறது தான் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு வசதியாக. இதுதான் வந்து சேஃபாகவும் இருக்குது ரொம்ப நேரம் பேசுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து டைரெக்டாக செல்ஃபி கேமராலே வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு. ஹேர் கேர் பற்றி நான் கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹேர் கேர் பண்ணது வந்து ஜூன் 28. ஸோ 1 மந்தில் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ வந்து செப்டம்பர் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 12. ஸோ இன்றைக்கி வரைக்கும் என் ஹேர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன், என்ன இந்த ப்ராசஸ்ன்றது வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் செஞ்சுருக்கிறது, அதாவது என்னோடய ஹேருக்கு நான் கொடுத்துருக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து புட்டாக்ஸ் ஹேர் ஸ்பா. இது வந்து லேட்டஸ்ட்டாக நேச்சுரல், அதாவது கெமிக்கல் ஃப்ரீ, 100% கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் ஹேர் ஸ்பா தான். இது முன்னாடி வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இருந்தது. பட் கெரட்டின் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அதில் வர ஃபியூம்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகுதுன்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. அட்லீஸ்ட் நான் போன சலூனில் அதுதான் சொல்லுது. நான் நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ரரி 1 மந்த்துக்கு உண்டான ஒரு ஹேர் ஸ்பா பண்ணியிருந்தேன். பட் அது வந்து ஒரு 2-3 வாஷ்லேயே வந்து நார்மல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு அதாவது ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து முடி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்காவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக, அதே மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து எனக்கு நல்ல அந்த டெக்ஸ்டர் நல்லா இருந்து, அதே மாதிரி நான் கேர் எதுவுமே பண்ணாத அளவுக்கு என் முடி நல்லா இருக்கணும். நினச்சா விரிச்சு விட்டுக்கணும், நினச்சா வந்து போனிடெயில் போட்டுக்கணும், நினச்சா வந்து கிளிப்பு போடணுன்ற மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து தேடிட்டே இருந்தது. ஆக்சுவலி வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் இல்லாமல் வேறு எந்த ப்ரொசீஜர் இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. எவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து வெள்ளை முடி வரக்க போகுது, மற்ற விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஹேரில், ஹேர் ஃபால் அது இது அன்னிட்டு. ஸோ பண்ண வேண்டியது ஒரு கனவாக இருக்கிறது ஏன் வந்து பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ஆப்ட் பண்ணது. நிறைய ரிசர்ச், நான் வந்து காலேஜ் டேஸ்லேருந்து வந்து எனக்கு வந்து ஹேர்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் ஹேர்னா ரொம்ப ரொம்ப க்ரேஸு. யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கோ நேச்சுரலாக அவங்களெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், நமக்கு இல்லையே இப்படி இல்லையான்னு. ஆனால் ஏன் முடியை பார்த்து பொறாமப்பட்டு உன்ன மாதிரி ஏன் முடி இல்லையான்னு சொன்னவங்க நிறைய பேர், இன்க்ளூடிங் என் பொண்ணு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். பட் அவள் வந்து என்னோடய வேவி ஹேர் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாள். ஸோ நான் வந்து சொல்லுவேன், முடி தான் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீ பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறியான்னிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து யோசனை பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து பிளான் போட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிவிடுவோமே, என்ன இருக்குது இன்னும் எத்தனை நாள் வந்து இந்த ஹேர் இப்படியே இருக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம கனவு ஒரு கொஞ்ச நாளைக்காவது முடியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஷைனியாக நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக, எஸ்பெஷலி இந்த ஃப்ரிட்ஜாக இங்கெல்லாம் மேலெல்லாம் அப்படியே வந்து வேவி ஹேர் இருந்துச்சுன்னு தெரியும் இல்லையா, மேலே என்னெல்லாம் போட்டு எப்படியெல்லாம் பண்ணி அடக்குவோம். ஆனாலுமே காற்றுக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள வந்து நார்மல் ஆகிடும். அதில் தலை குளிச்ச நாள் வந்து கோபமாக வரும், அந்த அளவுக்கு இருக்கும். கையில் வந்து பிடிக்கவே முடியாது, சாஃப்டாக இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேரை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது. ஸோ ஓகே, இந்த வருஷம் என்னோடய பர்த்டேக்கு வந்து நானே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலான்னு நினச்சிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து அந்த டெம்ப்ரரி ஹேர் ஸ்பாக் தான். இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து டெம்ப்ரரி ஹேர் ஸ்பா வந்து சொல்கிறாங்க 1 மந்த்து பண்ணிக்கோங்கன்னு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த சலூனில் வந்து நான் லோக்கல் நார்மல் சலூன் தான் போயிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த செலிப்ரிட்டி ஹேர் ஸ்பா இருக்குது, 6 மந்த்ஸ்க்கு 8 மந்த்ஸுக்கு ஆகுது, அதை வந்து பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் காஸ்ட் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வேணான்னு வந்துட்டேன். ஒரே டைமில் வந்து அந்த ஹேர் ஸ்பா பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பண்ண நாள் வந்து ஓகே. ஸோ நான் இந்த கையில் பிடிச்சிக்கிறேன், ஹேண்ட் வந்து பெயின் ஆகுது. ஸோ அப்படி தான் வந்து அப்போது விட்டுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு எந்த தாட்டும் இல்லை. ஒரு ஹேர் ஸ்பா ஒரு நல்ல சலூனில், ஒரு ரெப்யூட்டட் சலூனில் பண்ணிக்கலாம், அது வந்து அவங்க சொல்கிறத பொறுத்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அன்றைக்கி வந்து தோட்டம் எந்திருக்கல. அன்றைக்கி சண்டே, ஸ்கூல் இல்லை பசங்களுக்கு, ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் தான் இருந்தார். ஸோ பசங்களை அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் சலூனில் தான் வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணது. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிற சஜஷன், நான் வந்து அந்த சலூனை ஃபஸ்ட்டு எதுக்கு ஆப்ட் பண்ணேன்னா, ரெப்யூட்டட் சலூன்ஸ் இருந்ததுன்னா, நல்லா பிராண்டட் சலூனாக இருந்ததுன்னா, யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆகட்டும், அவங்க சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும், அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க இந்த ட்ரெயின்
ஆனால் பியூட்டிஷியன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஹேர் கேருக்குன்னு ஒரு டெம்பரரி சொல்யூஷனோ பெர்மனன்ட் சொல்யூஷனோ பண்ணுறீங்கன்னா, நல்ல பேர் போன சலூனில் வந்து நீங்கள் இது கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்கள். பக்கத்தில் நம்ம ஐப்ரோ பண்ணிக்க போகிறோம், நம்ம வேக்சிங் பண்ணிக்க போகிறோம் இல்லையா, அந்த நார்மல் சலூனில் வந்து நீங்கள் பண்ணிக்காது இருக்கிறது பெட்டர். என்ன தான் அவங்க வந்து அப்டேட் ஆகியிருந்தாலுமே இந்த ப்ரொஃபஷ்னல் ஐட்டம்ஸ் அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இவங்ககிட்ட கம்மியானது எனக்கு தோணுது, நான் பார்த்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெப்யூட்டட் நல்ல பேர் போன இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸில் தான் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சாய்ஸில் வந்து நான் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் வந்து 2-3 தடவை ஜஸ்ட் ஹேர் கட்டுக்கு போயிருக்கேன். அண்ட் சிம்பிளான ஒரு ஏதாவது ஒரு ஸ்கின் கேருக்கோ இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஐப்ரோக்கு போனாலுமே வந்து நார்மல் சலூனில் பண்ணுறத விட அங்கே வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலிசம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. காஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக பிராண்ட் இருந்ததுன்னா காஸ்ட் இருந்தே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தலைக்கு முடிக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொஞ்சம் காசு அதிகமாக ஆனாலும் பரவாயில்லைன்னு போகணும். நான் எப்படி போனேன்னா, நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு கேட்கலான்னு தான் போனது. அன்றைக்கி வந்து எனக்கு பண்ணிக்கிற ஐடியா இல்லை, ஜஸ்ட் கேட்கலான்னு நான் வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸுக்கு போனேன். அங்கே வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஹேர் ஸ்பா பண்ணிக்கணும்னு. அன்றைக்கி நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு, சரி என்ன பண்ணாலுமே அங்கே வந்து வாஷ் பண்ணிடுவாங்க, அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கட்டும்னு நல்லா காலையிலேயே வந்து என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயில் வச்சுட்டு போனது. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இப்போ நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்ணிக்கிறோம் ஹேருக்கு ஸ்கின்னுக்குன்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறது பெட்டர். காசு சும்மா கொடுக்க போகிறதில்ல, நம்மளே வந்து அவங்க கையில் கொடுக்க போகிறதில்ல, தலைக்கும் முடிக்கும் ஏதாவது பண்ணுங்கன்னுட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கிற எந்த சில்லி கொஷின்ஸ் ஆனாலுமே சரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி நான் உட்கார வச்சு நீட்டாக கேட்டதில் அவங்க வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் தான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து நான் இதுக்கு ஆப்ட் பண்ணது. இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேரு, மெயின்டைனே பண்ண முடியல. அதாவது என்ன பண்ணாலும் இங்கே எல்லாம் வந்து அப்படியே இந்த பேபி ஹேர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளித்து ஒரு 2 நாள் ஆச்சுன்னா பாதி ஆயில் இருக்குது, பாதி ஆயில் இல்லை. முடி வந்து இப்படி இழுத்துக்குது. எங்கேயாவது போயிட்டு வந்தால் ஒரு போனி தவிர வேறு எதுவுமே போட முடியறதில்ல, அந்த பனானா கிளிப்பு தவிர. எப்போயாவது முடி வச்சுக்கணுன்னாலும் இப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து எண்ணெய் வச்சா வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன். எஸ்பெஷலி எனக்கு வந்து ஹேர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். எனக்கு வந்து முடி கொட்டுது, முடி வளரணும் இதெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லா நார்மலாக இந்த ஏஜுக்கு உண்டாந்து இருக்குது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் என் ஹேர். நான் வந்து எப்போ நினச்சாலும் என் ஹேர் வந்து கை வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி எப்போ நினச்சாலும் நான் வந்து ஹேருக்கு எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே கூட போகிற மாதிரி இருக்கணும் வெளியில் போகிறேன். இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டியாக இருந்தது. சொல்லதில் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது இந்த பொட்டாக்ஸ் நேச்சுரல் ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் தான். இதோட எஃபெக்ட்ஸ் வந்து 6 மந்த்ஸ்க்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் 7th 8th மந்த்துக்கு மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம். இதில் அவங்க சொன்னது என்னென்னா, இந்த ஹேருக்கு அதாவது இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 2 hours ட்ரீட்மெண்ட். அவங்க வந்து ஒரு பேக் போடுவாங்க. நான் வந்து ஆயில் வச்சிருந்தாலும் அவங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேக் போடுறாங்க. அந்த பேக்கை வந்து ரைட் ஃப்ரம் த டிப்ஸ் இந்த ரூட்ஸை ஸ்கேல்ப்பை டச் பண்ண மாட்டாங்க. இந்த ரூட்ஸ்லேருந்து பிடிச்சி கீழே வந்து நம்மளோட டிப்ஸ் வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஹேர் பேக் போட்டு அதுக்கப்புறம் வந்து அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 hours 3 hours மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அவ்வளோ நேரம் நடக்கிற ப்ரொசீஜர். அதே மாதிரி அவங்க சொல்கிறது என்னென்னா, ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்டனிங் அண்ட் ஹேர் ஸ்பா 3மே வந்து டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரைட்டனிங் ஸ்மூத்தனிங்கில் முடி பாலாக போகும். நம்மளோட ஒரிஜினல் முடி பால் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். பண்ணினவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி சஜஸ்டட் கிடையாது இந்த ஸ்மூத்னிங் ஆகட்டும் ஸ்ட்ரெயிட்னிங் ஆகட்டும். ஏன்னா அதில் வந்து அவங்க வந்து இருக்கிற நேச்சுரல் ஹேரை வந்து ஃபுல்லாக ரீபாண்டிங் பண்ணி அதை ஸ்ட்ரைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரைட் பண்ணது வந்து ஒரு 2 weeks வந்து நார்மலாக இருக்கும். அந்த 2 weeksல வந்து நீங்கள் வந்து கிளிப்பு போடக்கூடாது, நீங்கள் ஹேர் டை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் அவங்க பண்ணதுக்கப்புறம் முடி வந்து அப்படியே ஷார்ப்பாக குச்சியாக நிற்கும். போக போக என்ன ஆகுதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை ஆக்கி விட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கே அதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கீங்க, இங்கேருந்து க்ரோ ஆகும் இல்லையா, ரீக்ரோத். ஸோ நமக்கு வந்து என்ன தான் பண்ணாலுமே உள்ளேருந்து என்ன க்ரோ ஆகுதோ அது வந்து நேச்சுரல் தானே. ஸோ அந்த மாதிரி க்ரோ ஆகிற எல்லா ஹேரும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்சரில் வரும். ஸோ இங்கேருந்து க்ரோ ஆகிற ஹேர் சில பேர் பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் குச்சி மாதிரி. இங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரிங்கிளாக, அதாவது வேவியாக கேர்லியாக இருக்கும். அது வந்து அவங்களோட நேச்சுரல் ஹேர்.
இது அடிக்கடி நீங்கள் பண்ணாதான் அது க்ரோ ஆகிற எவ்ரி மந்த்து எவ்ரி 3 வீக்ஸ் பண்ணாதான் அந்த ரீபாண்டிங் ஆகட்டும், ஸ்மூத்னிங் ஆகட்டும், ஸ்ட்ரைட்னிங் ஆகட்டும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் என்னன்னா உங்களுக்கு ட்ரை ஹேர், அப்சல்யூட்லி ட்ரை ஹேர், நோ மாய்ஸ்சர், என்ன போட்டாலும் வந்து தொடப்பு குச்சி மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தவங்களுக்கும் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் தெரியும். இது வந்து நான் காலேஜ் டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். நான் வந்து டெம்ட் ஆகிட்டு ஒரு சில டைம் வந்து பண்ணிக்கலாமா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கான்னு தாட் வச்சுருந்த காலகட்டங்கள் அப்போல்லாம். அப்புறம் வந்து வேண்டாம், இவங்க வந்து பட்ட கஷ்டம், அதாவது பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணும்போது எவ்வளோ வந்து அவங்க பாசிட்டிவாக, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக, எவ்வளோ வந்து சந்தோஷமாக பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து நான் ஏன் தான் இது பண்ணணும், முதல்ல இருந்த ஹேரே நல்லா இருந்தது, நான் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் முன்னாடியே சொல்லும்போது தான் எனக்கு வந்து வேண்டாப்பா நமக்கு இந்த ரிஸ்க்குன்னு விட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த ஹேர் ஸ்பா மட்டும் ஜஸ்ட் ஒரு மந்த்ஸ் 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் பார்க்கலாம், எத்தனை நாள் இருக்குது பார்க்கலான்னு சொல்லி போனதில் அவங்க சொல்லுது என்னன்னா, இந்த ஹேர் புட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட், ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த ரீக்ரோத்தும் வந்து நம்மளோட டெக்ஸ்டர் சேஞ்ச் பண்ணாது. ஸோ நான் வந்து இப்போது ஜூனில் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ செப்டம்பருக்கு பாருங்கள் ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. ஆனாலுமே வந்து என்னோடய ஹேர் வந்து அதே மாதிரி அவங்க எப்படி பண்ணி விட்டாங்களோ அப்படியே தான் இருக்குது. புதுசாக க்ரோ ஆன ஹேர் எதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாவோ கேர்லியாவோ வேவியாவோ என்னோடய பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி அவங்க பண்ண ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்னிங், அதாவது அந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்தது. அது வந்து உங்களுக்கு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்கி, ஸ்ட்ரெயிட், ஸ்மூத், ஷைனி. அவங்க சொன்னாங்க இது வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். அதாவது 6 மாதத்தில் என்ன சேஞ்ச் ஆகும்னா உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல், நான் வந்து இப்போது வேவி ஹேருக்கு லேயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு நார்மலாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நார்மலாக இப்போ வந்து எனக்கு வந்து கேர்லி வேவின்றதுனால இப்போ சில டைம் வந்து அந்த வேவி ஹேர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும், அந்த டெக்ஸ்டர் இப்படி மேலே போகும். பட் இந்த ஸ்மூத்னஸ், இந்த ஸ்ட்ரைட்னஸ், இந்த ப்ரோட்டீன் கொடுத்துருக்குற ப்ரோட்டீன் யூஸ் பண்ணி என் ஹேர் கொடுத்துருக்குற அந்த பேக் வந்து எனக்கு அப்படியே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர் இருக்காது, ட்ரை ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்மூத்திங்கோ ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக, ஃபுல்லாக ஸ்மூத்தாக, ஃபுல்லாக சாஃப்டாக, ஷைனியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து லைட்டாக என்னோடய ஹேர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆச்சு. ஆனாலுமே வந்து எனக்கு வந்து மாய்ஸ்சர் லெவல் அப்படியே தான் இருக்குது தலையில், அந்த ஸ்ட்ரைட்னஸ் அப்படியே இருக்குது. பாருங்கள், ஃப்ரிட்ஜு கிஸ் எதுவும் இல்லை. இனி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். உங்கள் கிளாஸில் வந்து நான் காட்டுறேன் என்னோடய ஹேர் பின்னாடியிலேருந்து எப்படி இருக்குது, நான் வந்து எப்படி வந்து அதை வச்சுட்டு இருக்கேன், என்ன ஹேர் ஸ்டைல் போட்டால் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் ஃபுல்லாக காட்டுறேன். இது பேசிட்டு முடிச்சிடலான்றதுக்காக தான் வந்து நான் டைரெக்டாக பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதோட சரி, கண்டிஷ்னரும் போடல, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இன்றைக்கி ஃப்ரைடே கண்டிஷ்னர் போடாமல் ஹேர் வாஷ் பண்ணி ஜஸ்ட்டு உங்கள் முன்னாடி வரதுக்கு முன்னாடி கோம் பண்ணேன். ஸோ என்னோட டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நீட்டாக வந்து வேவியும் இல்லை, கேர்லியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் அண்ட் சில்கியும் இல்லை, அதே மாதிரி வந்து ரீக்ரோத் ஆன எந்த ப்ராசஸும் இல்லை, எல்லாமே வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல மெயினாக எனக்கு யோசனை வந்தது, ஏமா பேபி ஹேரெல்லாம் ஏன் வரும்போது எங்கே மறுபடியுமே வந்து அந்த நார்மல் டெக்ஸ்டருக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரி வந்து நான் புலம்ப போகிறேன் எல்லாருக்கிட்டே ஏன் தான் பண்ணிட்டுனோன்னு. சரி, வீரருக்கு இதெல்லாம் சகஜம் இல்லையா, ஏன்னா வந்து நம்மளா தானே போய் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணலான்னு பண்ணதில் இந்த அளவுக்கு இத்தனை மாதத்தில் இருக்குது. இன்னும் அவங்க வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களோட ஹேரில் சேஞ்சஸ் தெரியாது 3 மாதத்துக்கு அப்புறம். ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், பட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க, ஸ்மூத்னிங் பண்ணிங்கன்னு மாட்டாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஷைன் அப்படியே இருக்குது. அதே மாதிரி வந்து எப்போ ஒரு தடவை உங்களை பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, இன்னுமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் முடியும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்து என்னோட ஸ்டைலுக்கு, என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த ஹேர் ஸ்பா பண்ணதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற ஷாம்பூ, கண்டிஷ்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவங்களே கொடுப்பாங்க இந்த ஹேர் ஸ்பா, பொட்டாக்ஸ் ஹேர் ஸ்பாக்கு உண்டான ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர், அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டா போதும். மற்றபடி வந்து ஹேர் கேருக்கு வந்து எந்த தேவையும் இல்லை. எந்த ஹேர் பேக்கும் போட வேண்டாம், ஆயில் முக்கியமாக வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி அந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டா போதும். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட ஜூன் 28லேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 12 வரைக்கும் ஆயில்ன்றதை நான் அப்ளை பண்ணல, எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணல. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஈஸியாக வந்து ஒரு 2-3 நாள் வந்து நம்ம தலை குளிக்காமல் இருந்தால் அந்த ப்ரோட்டீன் பில்டப் ஆகிறது தெரியுது. அதுதான் வந்து அவங்க ஆயில் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா இன்பில்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனை வந்து நம்ம முடியல வந்து
செட்டப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுவே வந்து ப்ரோட்டீன் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆயில் அப்ளை பண்ண இன்னுமே வந்து ரொம்ப ஆயிலி ஆகிட்டு ரொம்ப பிசு தன்மை வரும். ஸோ எனக்கே தெரியுது, ஒரு 3 நாள் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தால் இங்கெல்லாம் வந்து அப்படியே இன்னுமே வந்து சாஃப்டாக இன்னுமே வந்து எண்ணெய் பிசுப்போட இருக்கிற மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணிட்டு நார்மலுக்கு வந்துடுது. ஸோ எண்ணெய் வச்சா இன்னுமே வந்து அந்த ப்ரோட்டீன் பில்ட் அதிகமாக இருக்கும். ஸோ மெயின் இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. ஹேர் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். ஹேருக்கு வந்து நல்ல ஷைன் அண்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஆயில் வச்சியோ மற்ற எது வச்சியோ வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்காமல் தானாக வந்து ஹேரே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில். அண்ட் இது நான் பண்ணதில் இது வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னு சொல்கிறேன், தலைக்கு குளிக்கும்போது எனக்கு நார்மல் டைமில் இவ்வளோ முடி போகும், இவ்வளோ கொத்தாக போகும். யாருக்கெல்லாம் வந்து தலைக்கு குளிக்கும் போது இவ்வளோ முடி போகுது, அதுக்கு மேலே போகுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நேச்சுரலாக எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ போகும். இப்போ என்னால் வந்து கவுண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் ஹேர்ஃபால் ஆகுது. சீரியஸாக கோம் பண்ணும்போது எனக்கு நார்மலாகவே சிக்கு கிடையாது. எனக்கு வேவி ஹேர் இருக்கும்போது நார்மல் இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைலும் சிக்கு ஆகாது. ஆனால் கோம் பண்ணும்போது ஒரு 4 நாளுக்கு தலை குளிக்காமல் இருந்தால் அது அழுக்காச்சுன்னா கோம் பண்ணும்போது அவ்வளோ முடி வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலுமே வந்து என்னால் வந்து கவுண்ட் பண்ண முடியும். அந்த தலை குளிச்ச நாள் எடுத்து பார்த்தேன்னா அந்த கோமில் 2 முடி இருந்தது தான் பெரிய விஷயம். தலை குளிக்கும்போது எனக்கு ரொம்ப சமாதானம் வந்து அதுதான். தலை குளிக்கும்போது எனக்கு மினிமல் ஹேர் தான் வருது. அவ்வளோ வந்து எனக்கு இத்தனை நாள் வந்து ஹேர் ஃபால் கம்மியாக வந்து கண் கூட தெரியுது. ஸோ இப்போ என்ன தான் அவங்க வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்னாலும் ப்ரோட்டீன்ஸ் நம்ம தலைக்கு போட்டாலுமே இது வந்து நான் டவுட்டில் தான் இருந்தேன். கெமிக்கல் இருக்கோ, இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ, இதனால் வந்து நாளைக்கு சேஞ்ச் ஆகிடும் ஹேர் டெக்ஸ்டர் என்னெல்லாம். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தது ஸ்டார்டிங்கில். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தப்போ தெரியும். ஆனாலுமே வந்து பார்க்கலாம் நினச்சிட்டு நான் பண்ணது தான். அது பண்ணதில் இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து லைட்டாக சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. பட் ப்ரோட்டீன் பில்டப் ஆகட்டும், அந்த மாய்ஸ்சர் ஆகட்டும், தலையில் அந்த நல்லா வந்து அந்த டெக்ஸ்டர் ஆகட்டும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் தலை குளிச்சுன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நாளைக்கு 4 நாளைக்கு மறுபடியுமே வந்து அந்த ப்ரோட்டீன் பில்டப் ஆகிட்டு நீட்டாக இன்னுமே வந்து ஷைன் கொடுக்குது. இன்னுமே வந்து முடி வந்து நல்லா அடங்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலி ஹேர் அதெல்லாம் வந்து இந்த காதுகிட்ட எல்லாம் வந்து எப்பவுமே நம்மளோட வேவி ஹேர் அதே மாதிரி தான் இருக்கும். பட் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எப்படி போட்டு விடுறோமோ முடிய அப்படியே வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஸோ வாஷ் பண்ணனால மட்டும் ஒரு அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் மற்றபடி வந்து இப்போது நேச்சுரலாக ஸ்ட்ரைட் ஹேர் பிறந்ததுலேருந்து இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து போக போக காற்றுக்கு மழைக்கு தூங்கி எழுந்தாலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் முடி இருக்குது. அண்ட் ஹேர் ஃபால் சுத்தமாக ஆல்மோஸ்ட் வந்து 90% கம்மியாகிடுச்சு ஹேர் ஃபால். டேண்ட்ரஃப் இல்லை, அவங்க சொன்னது ஃபாலோ பண்ணும். அதுதான் இப்போ அவங்க கொடுத்த ஷாம்பு, அவங்க கொடுத்த கண்டிஷனர் மட்டும்தான் போடுறேன். இத்தனை நாள் வரைக்கும் எண்ணெய் வைக்கல, எந்த ஹேர் பேக் எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. ஏன்னா அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மற்றபடி அந்த சலூனுக்கும் நான் இன்னும் விசிட் பண்ணல. ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது, நல்லா வந்து ஒரு ரெப்யூட்டட் சலூனில் போயிட்டு உட்காந்து கேட்டு உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் கேட்டு தெரிஞ்சு பண்ணதில்லை, நான் ரிஸ்க் எடுத்து பண்ணதில்லை. இது வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் சொல்லுவீங்க, நான் வந்து டிஸ்கவுண்ட் டைமில் தான் போனேன். எங்கள் ஊரில் வந்து ஆடி மாதத்துக்கு ஆஷாடம் ஆனுவாங்க, ஆஷாடம் ஆஃபர்னு இங்கேயும் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் போனேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% டிஸ்கவுண்ட் வந்தது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டார்டிங் 4000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்குது. சலூனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி வந்து அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதுதான். அண்ட் சலூன் வந்து எவ்வளோ ஹைடெக்காக இருக்கோ, எவ்வளோ வந்து பாஷான ஏரியாவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும் ரேட் வைஸ். ஸோ அவ்வளோவானாதீங்க, எவ்வளோ வேணால் இறங்கலாம் இது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த லேடி அவங்க வந்து எனக்கு பண்ண லேடி வந்து எவ்வளோ தெளிவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அதிலே தான் பாதி சமாதானம் வந்து. ஸோ யாரெல்லாம் வந்து நான் வந்து என் முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அடங்கவே மாட்டேங்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, பட் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, எனக்கு தெரியல எங்கே போய் என்ன பண்ணணும், யார்கிட்ட என்ன கேட்கணும், எந்த சலூனில் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தெரியலன்றவங்க நீங்கள் போயிட்டு எந்த ரெப்யூட்டட் சலூன்லேயும் ஃபஸ்ட்டு போயிட்டு ஹேர் ஸ்பான்னு சொல்லுங்கள். அங்கே வந்து பொட்டாக்ஸ்ன்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணால் அந்த சலூனில் வந்து அப்டேட் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். கெரட்டின் அண்ணாங்களோ இல்லை மற்ற ஹேர் ஸ்பா அண்ணாங்களோ எனக்கு தெரியாது அதை பற்றி. கெரட்டின் மட்டும் எனக்கு வந்து ஆக்சுவலி நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்தது, அது இல்லை பேன் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ எந்த சலூனில் உங்களுக்கு வந்து கெரட்டின் இருக்குது
சொல்கிறாங்க, இல்லை மற்ற ஏதாவது ஹேர் ஸ்பா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 2 தடவை யோசிங்க. நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சமாதானம் ஆச்சுன்னா போங்க. பட் எனக்கு வந்து நான் பண்ணியிருக்கிறது பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். அதில் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ். அதுதான் பண்ணிவிட்டு நான் கூட வந்து அந்த ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்ன பானு சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஹேர் ஸ்பான்னு சொல்லிட்டு கெரட்டின் ஹேர் ஸ்பா அந்த ஹேர் ஸ்பான்னு பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது பொட்டாக்ஸ் நேச்சுரல் ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட். உங்கள் சலூனில் வந்து அது சொன்னாங்க, அது பேர் சொன்னாங்க, அவங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கால் எடுங்க. இல்லை அதை பற்றி பேசாமல் அவங்க வந்து கெரட்டின் அது இது சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க. ஒன்று அவங்கள கேளுங்க, பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்காமே இது ஓகேவான்னெல்லாம். இல்லை அதை விட இது பெட்டர் அது பெட்டர்னா கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதில் வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்கள கேட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ பார்த்து நான் வந்து 1 மாதத்துலன்னு சொல்லிட்டு இப்போது இத்தனை மாதம் ஜூன் 28, ஜூலை 28, ஆகஸ்ட் 28, இப்போ செப்டம்பர் 12 வரைக்கும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்னால என் ஹேர் எப்படி இருக்குன்னு டைரெக்டாக என்னோட ஃபீட்பேக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த ஃபீட்பேக்கை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் தான் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணி அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆச்சு, அதில் வந்து ஹேர் டேமேஜ் ஆச்சு, இல்லை அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ப்ளேம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ நான் வந்து இதை பற்றி தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க முடியுது, யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் அஃபோர்டபிலிட்டி இருக்குது. ஸோ இது வீண் செலவு, தேவையில்லாத செலவு, நேச்சுரலாக இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கிறேன். பட் நமக்கான ஒரு லாங் அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம்னு இருக்கும். அது ஒரு அளவுக்கு நம்ம கையில் நமக்கு வந்து பண்ணிக்க முடியும்னு தாட் வந்தப்போ அதுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். இது நான் வந்து அதுக்காக தான் வந்து இது பண்ணும்போது என்னோட ஓன் ரிஸ்கில் தான். நான் வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லலை, என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கல, என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னை பற்றி எதுக்கும் பெர்மிஷன் கேட்க மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆள். அவர் தான் பல விஷயத்துக்கு எனக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்பார், ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு வாங்குறதுலையும் போட்டுக்கிறதுலையும். பட் நான் வந்து எனக்கு பிடிக்குதா, என்னால் முடியுதா, நான் வந்து யாரும் ப்ளேம் பண்ணாமல் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அது மட்டும் தான் யோசிப்பேன். இப்போ வந்து யாரோட ஒப்பீனியனிலோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கன்னு ப்ளேம் பண்ணிருந்தா அவங்களுக்கு அது பாதிக்காது, நமக்கு தான். ஸோ நான் வந்து என்னோட சுய புத்தியில், என்னோட சுய முயற்சியில், என்னோட ஓன் ஃபைனான்ஸில் வந்து நான் கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இறங்கி. ஏன்னா வந்து காலேஜ் டைம்லேருந்தே வந்து எப்போவுமே முடி பற்றி எனக்கு வந்து ஸ்கின்னு பற்றி அவ்வளோ கவலை இல்லை, ஹைட்டு பற்றி வெயிட்டு பற்றி இது பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்பட்ட நாட்கள் இல்லை. பட் ஹேர் பற்றி ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா வந்து நல்லா இருக்கும், எனக்கு வந்து திக்கான ஹேர் தான், டேண்ட்ரஃப் இல்லை, ஷைன் இருக்கும், வேவி ஹேர், பார்க்குறவங்க எல்லாம் வந்து நல்ல புஷியாக நல்லா இருக்குன்னு. ஆனாலும் எனக்கு வந்து ஏதோ மெயின்டைனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணனால வந்து நமக்கு தெரியும் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஹேர் வேவியாக இருக்கிற ஹேர் இருக்கும். அது வந்து நம்ம விரிச்சு போட்டுக்கணும்னு நினைப்போம், எங்கெல்லாமோ நிற்கும், எங்கே வேணுமோ அங்கே நிற்காது. 2 நாள் கழிச்சு வந்து எங்கேயோ ஆயில் இருக்கும், எங்கேயோ ஆயில் இருக்காது. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி வச்சுட்டா இந்த முடிக்கு நல்லா இருக்கும்னு தோணும். பட் பண்ணும்போது நமக்கு தான் வந்து கோவமாக வரும், அந்த செட்டே ஆகாது, கையில் நிற்காது. ஸோ இதெல்லாம் பார்த்து காலேஜ் டேஸ்லேருந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகும்போது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து கல்யாணம் ஆகலை இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி எதனா பண்ணிட்டேன் என்னன்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க ஒப்பீனியன் அவங்க ஒப்பீனியன்னு 1 வருஷம் 2 வருஷம் அந்த இதில் இருப்போம். அண்ட் நமக்கு எதுவுமே தெரியாது, இங்கே எதுவுமே புதுசாக இந்த ஏரியாலலாம். ஸோ அப்படி விட்டுது. அதுக்கப்புறம் வந்து பசங்க ஆகிட்டு ஒரு 10 வருஷம் லைஃப் என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் நம்ம கைக்கு வரும்போது ஓகேடா போட்டு பார்ப்போமே, இறங்கி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னுட்டு அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நான் இறங்கி பார்த்ததில் தான் இது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த என்னன்னா, நான் வந்து வண்டி விட்டு ஹெல்மெட் கழட்டின உடனே என் பொண்ணு வந்து வாவ் என்ன பண்ணீங்க ஹேருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அதுவே தான் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் எனக்கு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து யோர் ஹேர் இஸ் ஸோ நைஸ் ஸோ சாஃப்ட்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான், பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். யார் என்னை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாங்களோ, இல்லை வந்து யார் வந்து எனக்கு தெரியாது, அதாவது இது வரைக்கும் நான் பார்க்காத ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நான் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து வந்து நானும் என் பொண்ணு வந்து ஷாப்பிங் போகணும். ஸ்ட்ராபெரியான்ற ஒரு இடத்துல ஜெயநகரில் வந்து ஒரு குர்தா ஷாப்புக்கு போகணும். நான் வந்து ஒரு 4 குர்தா வாங்கினோம். அங்கே போய் உள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே சேல்ஸ் லேடிஸ் எல்லாம் மேடம் இது என்ன நேச்சுரல் ஹேரா இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களான்னு. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கும் நேச்சுரலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு வந்து முடி அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ அது வந்து அவங்க சொல்லும்போது நான் வந்து அந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸில் அந்த லேடிக்கிட்ட கேட்டேன் அவங்ககிட்ட, எனக்கு வந்து ஒரு யாராவது வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறது காட்டுங்கன்னு. அவங்க வந்து பண்ணது இது முன்னாடி எனக்கு முன்னாடி பண்ண இன்னொரு லேடிக்கு பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹேர் ஸ்டைல் வந்து காட்டினாங்க. அதில் வந்து எனக்கு பயம் தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அது ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு ரொம்ப இதாக இருந்தது. என் ஹேரும் அப்படி தான் இருந்தது. முடிஞ்சால் அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட் ஆகிடுது, பார்க்குறவங்களாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இவ்வளோ வேவியாக இருந்தது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுன்னா என்னடா இது ஒரு மாதிரி இருக்க போது, அதுக்கப்புறம் அந்த ஷைன் எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படின்னு.
அவங்க வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அவங்க காட்டின பிக்சருக்கு எந்த மாதிரி வந்து அந்த பிக்சர் அந்த லேடி இது காட்டினாங்களோ அதே மாதிரி எந்த வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்தாங்க. அதில் அதே மாதிரி தான் வந்தது. அவங்க அன்றைக்கி பண்ணதுக்கும் இன்றைக்கி என் ஹேர் இருக்கிறதுலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்னன்னா என் ஹேர் வந்து என்னோடய டெக்ஸ்டருக்கு அப்படியே தான் இருக்குது. நான் கேட்ட மாதிரி ஃபிஸினஸ் இல்லாமல், மெயின்டெனன்ஸ் இல்லாமல், அதே மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. நோ ஸ்ப்ளிட் ஹேர் ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு. அந்த ட்ரைனஸ்ன்றதே இல்லை. டிப்ஸில் வேணால் பாருங்கள், இங்கே வேணால் பாருங்கள், ட்ரைனஸ்ன்றதே இல்லை. ஃபுல் ஹேருக்கு பேக் போடுறாங்க. கீழே ரூட்ஸ்லேருந்து டிப்ஸ் வரைக்கும் எக்ஸப்ட் ஸ்கேல்ப் டச் பண்ணுறதில்ல அவங்க. ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். எவ்ரி 1.5 months வந்து கட் பண்ணிட்டா போதும், அவ்வளோ ட்ரையாக இருக்குது, அவ்வளோ ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் வருதுன்ற மாதிரி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் கட்டே பண்ணல இன்னுமே. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணது நான் முடிக்கு வந்து பண்ணது என்னன்னா, அந்த கொடுத்த ஷாம்பூ கொடுத்த கண்டிஷ்னரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணதோட சரி, அது விட்டால் கோம் பண்ணதோட சரி. கோம் கூட நான் பல நாள் வந்து பண்ணாமே இருந்து இப்போ ஈவினிங் உங்களுக்கு காட்டணும் வரதுக்காக சும்மா தலைக்கு சீப் போட்டேன். மற்றபடி வந்து அப்படியே இருந்தாலுமே வந்து ஹேர் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன் பில்டப்புக்காக தான் வந்து இந்த பேக்கேஜ் போடுறாங்க. இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங் ஹேருக்கு வந்து ஃபேஸுக்கு நம்ம எப்படி மாய்ஸ்சரைசர் போடுறோமோ அந்த மாதிரி வந்து அதுலேயே அந்த ஹேரோட டெக்ஸ்டர்லேயே அந்த முடியோட டெக்ஸ்டர்லேயே அது வந்து ப்ரோட்டீன் வந்து பில்டப் ஆகுது. அதுலேயே வந்து அது மெயின்டைன் ஆகுது. ஸோ என்னோட ஃபீட்பேக் இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி ஃபைனலாக கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவேன். 7 monthsக்கு அப்புறம் அவங்க வந்து 7 months ஜூனில் பண்ணதுனால நீங்கள் வந்து டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி கூட பண்ணலாம் சிஸ்டர், நோ ப்ராப்ளம் பண்ணாங்க. அவங்க புஷ்ஷே பண்ணலை எனக்கு, அதுதான் மெயின். அவங்க வந்து ஜனவரியில் கூட பண்ணலாம், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. எனக்கு வந்து ஜான்வரி வரைக்கும் இதே மாதிரி நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜான்வரியில் பண்ணிப்பேன். நிறைய சிஸ்டர்ஸ் இது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சொன்னாங்க கண்டிப்பாக பண்ணிக்காதீங்க, நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு. இது வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனால் தான் பல பேருக்கு வந்து தெரியுதில்லை. நான் இருந்தால் நானும் உங்களோட இடத்துல இருந்து நானும் அப்படி தான் சொல்லுவேன். பட் நம்ம வந்து கரெக்டாக கேட்டு ரிசர்ச் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சு ஒரு ரெப்யூட்டடான ஒரு சலூனில் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பண்ணும்போது இதோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரியுது நம்மளுக்கு, இதோட பாசிட்டிவிட்டி எல்லாம் தெரியுது. ஸோ டிசம்பர், ஜான்வரி வரைக்குமே எப்படி இருக்க போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா, இல்லை முடியல வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக பண்ணிப்பேன். அது வரைக்குமே ஃப்ரிட்ஜ் இல்லை நல்லாவே இருக்கானா எத்தனை நாள் அப்படி இருக்கோ அத்தனை நாள் விட்டுட்டு பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். ஏன்னா வந்து மெயின் அவங்க சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எந்த இதுவும் எனக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கான எதுவும் இல்லை. நெகட்டிவாக என்ன சொல்லணும் சொன்னால் நான் வந்து அதான் சொல்வேன். எல்லாருமே வந்து எங்கே போனாலும் இப்படி முடிய வந்து மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. அதாவது முன்னாடி போட்டிருந்தாலோ பின்னாடி போட்டிருந்தாலோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அந்த இந்த பியூட்டி இஷ்யூஸ் எல்லாம் பியூட்டி என்ன சொல்கிறாங்க, ஹேர் ஸ்கின் கேர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். அதாவது ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணவங்களுக்கு மற்றது ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, இது டெம்ப்ரரியாக எத்தனை நாளைக்கு ஜஸ்ட் அன்றைக்கி வந்து அயன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கிறது தெரியும். அவங்க தான் வந்து உத்து கவனித்து அவங்க தான் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்டு கேட்குறது. ஸோ இது வரைக்குமே வந்து நான் எப்போல்லாம் தலை விரிச்சிட்டு போயிருக்கணும், எப்போல்லாம் வந்து அந்த ஜஸ்ட் ஹாஃப் கிளிப்பு போட்டு விட்டு போயிருக்கணும், எப்போல்லாம் வந்து மேலே தூக்கி ஒரு போனி போட்டு போயிருக்கணும், எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் எங்கே போனாலுமே வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த ஹேரை. இங்கே என்ன பார்க்குறாங்கன்னு சொல்ல, என்னோடய ஹேரை என் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேரை பார்க்குறாங்க, இன்னமும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. அதில் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். எனக்கே வந்து 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏற்கனவே நான் வந்து 40 வயசுன்னு ஒத்துக்க மாட்டேன். அதில் வந்து எனக்கே இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 10 வயசு கண்டிப்பாக குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என் கண்ணே பட்டு தான் எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல இருக்குது. அதில் நான் அப்படிதான் சொல்லணும். மற்றபடி வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ உங்களுக்கு வந்து காசு செலவாகுது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து எதுவும் பண்ணிக்காதீங்க. இது கேட்டதாகவும் வந்து விட்டுருங்க. என்ன கேட்டால் வந்து நீங்கள் ரொம்ப நாள் உங்களோட கனவு, நீங்கள் வந்து ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சா உங்களோட சுய புத்தியில், உங்களோட ஓன் தாட்ஸில், உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து இது காட்டிட்டு நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ஓகே, நல்லா இல்லைன்னா எப்படின்னா நான் காலத்துக்கும் என்ன ஆகிடும்னா உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வேறு யாராவது உங்களுக்கு காசு கொடுத்தோ இல்லை அவங்க ஒப்பீனியன் மேலே நீங்கள் போய் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னா வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஹேர் பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா வந்து அவருக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா வந்து என்னோடய ஒப்பீனியன் கேட்காம போய் பண்ணினான்றது ஒரு இது இருக்கும். நல்லா இல்லைன்னு சொன்னால் வந்து நான் ஒப்பீனியன் உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லிடுவேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் பார்க்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜில் வந்து இது நல்லா இருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. பட் வாய் திறந்து சொல்லலை. ஸோ மற்றபடி வந்து நான் சொல்கிறது அதுதான், உங்களோட ஓன் இதில் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்களோட உதவியில் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ ஹேருக்கு மட்டும்தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறது. மற்றபடி ஸ்கின்னுக்கெல்லாம் நான் இது வரைக்கும்
வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. ஐப்ரோஸ் ஒன்று தான் பண்ணுவேன். இப்போ வந்து அதுவும் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா வந்து இந்த சேர் வந்து எடுத்துகிட்டு போய் இந்த பேக் சப்போர்ட் எடுத்துகிட்டு போய் நான் சலூன்லாம் உட்காந்து ஐப்ரோஸ் பண்ண முடியாது. ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. ரொம்ப வந்து லேக் ஆஃப் ஒர்க்காக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் சொல்கிறீங்க ஐப்ரோஸ்க்கு ஏதாவது வந்து போடுங்க பண்ணுங்கன்னு. ஸோ ஐப்ரோஸ் எல்லாம் நான் கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரா சலூன் ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், வீட்டில் ஃபேஸ் பேக்கு அது இது மாய்ஸ்சரைசர் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் தவிர மற்றபடி எதுவும் பண்ணுறது கிடையாது. நான் ஹேருக்கு தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வெளியில் போய் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா லேக் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்தாலும் அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. அண்ட் நம்ம ஹேர் ட்ரையர் இருந்தாலும் அதை வச்சு எப்படி ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது தெரியாது. லேக் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஹேருக்கு மட்டும் நான் சலூன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹேர் கட்டுக்காகட்டும் ஏதாவது ஆகட்டும். ஸோ இது வந்து மேஜர் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் எடுத்த டிசிஷன் எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது. ஸோ இப்போ ஹேர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு வெளியில் போயிட்டு நான் வெளிச்சத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிளிப்பு போட்டிருந்தேன் காலிலேருந்து. ஈரத்தாலியில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நான் பூஜை பண்ணுற டைமில் வெள்ளிக்கிழமையில் வந்து ஹேர் எப்படி போடுவேன்னா கிளிப்பு போட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து இருக்கும். எந்த ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம கிளிப்பு போட்டு விட்டால் ஈரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்ததுன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், கிளிப்போட ஐடென்டிஃபிகேஷன். மற்றபடி வந்து மேலேருந்து பின்னாடி நல்லாவே இருக்குது, நல்லா க்ரோ ஆகிருக்கு இந்த 3 மாதத்துலன்னு சொல்லும். நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இது வரைக்குமே நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு, நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா அது உங்களோட ரிஸ்க். ஏன்னா வந்து நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, எந்த இடத்துல போய் எடுத்தீங்க, அதே பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த இடத்துல யார்கிட்ட எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட எடுத்தீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து வேர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் சொல்லாதீங்க. நான் சொன்னது வந்து இன்டைரக்டாக வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களோட கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்னால நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் இப்போ நான் இவ்வளோ சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி வந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்காது. எந்த நெகட்டிவ் திங்ஸும் வந்து ஆயிருக்காது. உங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸோ இல்லை லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசமோ இல்லை கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு எங்காவது பண்ணியிருக்கீங்க லோக்கல்னா தான் வந்து நெகட்டிவிட்டி இருக்கும் இந்த ஹேர் ஸ்பால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில். மற்றபடி வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது 100% ஒர்த்தான ட்ரீட்மெண்ட் தான். பண்ணதில் வந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது. 90%, 98% நான் சொல்லுவேன் நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்குது. டெய்லியுமே என் பொண்ணு வந்து என் முடியை தொட்டு நல்லா இருக்கு உங்கள் முடி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படின்னு கேட்பா. அவளுக்கு வந்து நேச்சுரல் ஸ்ட்ரைட்டு, எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதில் இந்த ஸ்ட்ரைட்னஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்னா உங்களோட ஓன் தாட்டில் ஆல்ரெடி சொன்னேன், உங்களோட ஓன் கான்ஃபிடென்ஸில் உங்களோட ஓன் தாட்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை குழப்பாதீங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து பாசிட்டிவிட்டி இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து அது எதுவுமே ஷேர் பண்ணல. நான் வந்து ஒரு மாதம் கழித்து சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் அது இது பெயிண்டிங் வேலை இதெல்லாம் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் நல்லது. ஏன்னா வந்து இத்தனை மாதத்தில் எப்படி இருக்குன்னு காட்டுறதுல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஆச்சு. மற்றபடி வந்து நான் எந்த ப்ராடக்ட் ஆகட்டும், எந்த சலூன் ஆகட்டும், எந்த விஷயத்தை ஆகட்டும் நான் அட்வர்டைஸ் பண்ணின்னு இல்லை. நான் பண்ண இந்த சலூனில் தான் நீங்கள் போய் பண்ணுன்றது கிடையாது. உங்களோட கான்ஃபிடென்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டு சொல்லும், 6th சென்ஸ் சொல்லணும், இது பண்ணால் ஓகே இது பண்ணுறது வேணான்னு. எங்கே வந்து உங்களுக்கு வேணான்னு தோணுது ஸ்கிப் பண்ணிவிடுங்க, போகாதீங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. மற்றபடி வந்து எனக்கு நான் பண்ணுறேன், எனக்கு பண்ணிங்கன்னா பெட்டர்னா உங்களோட ஓன் ஆல்ரெடி சொன்னேன், யாரையும் ப்ளேம் பண்ணாத அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நான் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அந்த ஹேரு, நான் எப்படி வந்து வச்சுட்டு இருக்கேன்ன்றது வந்து ஜஸ்ட்டாக வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
ஸோ ஈவினிங் போல் நான் என் பொண்ணுக்கு சொல்லி இதை ஷூட் பண்ண சொன்னேன். கோம் பண்ணதுக்கப்புறம் அதே ஃப்ரைடே தான் இது பண்ணிட்டு தான் வந்து உள்ளே வந்து பேசினேன். ஏன்னா ஈவினிங் ஆகிட்டுருக்கு, இருட்டாயிட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எந்த உங்களுக்கு காட்டினா கரெக்டாக இருக்கும்னு வெளிச்சத்தில் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என் ஹேர் வந்து இப்போது இப்படி இருக்குது. ஜூன் 28 பண்ணதுன்னு சொன்னேன். அப்போலேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 12 இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணி ஒரு தடவை கோம் பண்ணேன். கண்டிஷ்னர் எதுவுமே அப்ளை பண்ணல. காலையிலேருந்து கிளிப்பு போட்டு விட்டதுனால அந்த கிளிப்போட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எப்படி வேணால் இது இப்படியே விரிச்சிட்டு போனாலோ இல்லை வந்து அப்படியே கட்டிட்டு போனாலோ எப்படி வேணால் இதை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஈஸியாக வாட்டமாக இருக்குது. எப்படி பண்ணாலுமே ஒரு முடி 2 முடி தான் கைக்கு வருமே தவிர முடி இழுக்கும் போதெல்லாம் வந்து முடி கொட்டுது வருதுன்ற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரொம்ப நாளாக யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கோ அவங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிலே ஆகிடுச்சு, ரொம்ப சாரி. அதுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் அப்படி தான் இருந்தது. அப்போலேருந்து இப்போதைக்கு உங்களுக்கே தெரியுது எப்படி அன்னிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் என் எண்ணெய் வடிகிற மூஞ்சியை பார்த்துட்டு ஏன்னா குளிச்சதுக்கப்புறம் காலையில் நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, 6 மணிக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு இவ்வளோ பொறுமையாக இதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இன்னுமே ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.